வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரையே ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்டார்ட்டாக தான் இருக்குது. ஒன்றும் பரபரப்பாக ஆகலை. ரொம்ப திறமையான பாடல்களை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனாலேயே நிறைய பேர் ஏமாற்றத்தோடு தான் பார்க்குறாங்க. இன்னும் பெட்டராக வரணும், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கமெண்ட்லலாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் டூயட் ரவுண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிந்தது. இமான் வந்திருந்தார், அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் வந்திருந்தார். 6 ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முதல் ப்ரொமோவை பொறுத்தவரைய நம்ம சரண் அவரும் அந்த டிசாதனா அந்த இலங்கையிலிருந்து வந்திருந்த அந்த முகாமில் இருக்கக்கூடிய டிசாதனா அவங்க வந்து இது படிக்கிறாங்க போல் இருக்கு, ஃபிசியோதெரப்பி படிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாடக்கூடிய ஒரு பாடல் இளையராஜா பாட்டு. அது நான் தேடும் செவந்தி பூ. அது வந்து ஒரு மறக்க முடியாத பாட்டு. அந்த பாட்டை பொறுத்தவரையே அதோட அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் அது வந்து ஒரு கிராமிய பாடல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதோட ஆர்கஸ்ட்ரேஷன் மாடர்னாக இருக்கும், வெஸ்டர்ன் ஆர்கஸ்ட்ரேஷன். இளையராஜா ரொம்ப ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார், அவரே பாடியிருப்பார். பிரமாதமான பாட்டு. அந்த பாடலை ரொம்ப அழகாக பாடுறாரு சரண். இவங்க கூட இருக்கும் பொழுது இவங்களுக்கு அதில் பேர் கிடைக்காது, ஒட்டுமொத்தமாக அவர் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். அந்த சாங்ஸ் சூஸ் பண்ணும் பொழுது 2 பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய விதமாக ஒரு பாடலை சூஸ் பண்ணணும். இவர் ஃபுல்லாக இளையராஜா பாட்டாவே பாடுறாரு. அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். என்னதான் இவர் நல்லா பாடினா கூட அந்த கானா பாடகர் ஒரே கானா பாட்டாவே பாடுற மாதிரி இளையராஜா பாட்டை மட்டுமே நான் பாடுவேன் அப்படின்னு பாடுறது வந்து லாங் ரன்னுக்கு வந்து மிகப்பெரிய மைனஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாடகர் அல்லது ஒரு பாடகி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லா விதமான பாவங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய, எல்லா விதமான ஸ்டைலில் இருக்கக்கூடிய, எல்லா விதமான பாணியில் இருக்கக்கூடிய பாடல்களையும் பாடணும். அப்படி பாடினாதான் அவங்க வந்து ஒரு நல்ல சிங்கர். இல்லைன்னா ஒரு கானா பாட்டு பாடுறவர் கானா பாட்டு மட்டுமே பாடுவார், இல்லை ஒரு இளையராஜா வாய்ஸில் பாடுறவர் இளையராஜா மட்டுமே பாடுவார்னா அது ஒரு மிமிக்ரி மாதிரி ஆகிடும். ஒரு நம்ம வந்து எல்லார் மாதிரியும் பாடினாதான் பாடகர். நம்ம ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இதுக்கு மட்டும் நான் நம்பியார் வாய்ஸ் பேசுவேன், நான் வந்து விஜயகாந்த் வாய்ஸ் பேசுவேன்னு அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு மிமிக்ரி மாதிரி ஆகிடும். அது வந்து ஒரு நல்ல பாடகர்களுக்கு அழகில்லை. இப்போ வர்ஷா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு கர்நாடிக் ட்ரெயின்டு சிங்கராக இருந்தாலும் அவங்க எல்லா விதமான பாடல்களையும் பாடுறாங்க. அதுக்கு உதாரணமாக இந்த ரவுண்டில் வந்து அவங்க வந்து வெங்கடேசனோட பாடுறாங்க. அதாவது புஷ்பா படத்துலேருந்து வந்துச்சே ஃபீலிங் அப்படிங்கிற அந்த பாட்டு, அது ரொம்ப ஒரு குத்துப்பாட்டு, ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு. நார்மலாக இல்லாமல் வாய்ஸை மாற்றி பாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாடலை ரொம்ப வெகு சிறப்பாக நம்முடைய வர்ஷா அவரோட சேர்ந்து வெங்கடேசனோட பாடுறாரு. இதுலேயும் என்ன பிரச்சனைன்னா இவங்க மொத்தமாக டாமினேட் பண்ணிடுவாங்க, வெங்கடேசனுக்கு பெரிய அந்த பாட்டில் வாய்ப்பே இருக்காது. அதுதான் 2 பேருக்கு சமமான பாடக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு பாடலை தேர்ந்தெடுத்தால் தான் 2 பேருக்குமே நல்லது. பட் இதில் வர்ஷா டாமினேட் பண்ணிட்டாங்க. என்மேல் விழுந்த மழைத்துளியே அப்படின்னு ஒரு பாட்டு, அது வைரமுத்துடைய தனி பாடல். அதாவது எப்போ வந்து ஒரு பாடல் பிறக்குது அப்படின்னா அந்த பாடல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது, ஒரு டியூன் இருக்குன்னா அந்த டியூன் போடப்படுவதற்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வி தான் என்மேல் விழுந்த மழைத்துளியே இத்தனை நாளாக எங்கிருந்தாய் அப்படி ஒவ்வொன்றா அப்படி கேட்டுக்கிட்டே போவார் வைரமுத்து. ஸோ ரொம்ப ஒரு அருமையான கவித்துவமான சிந்தனை. ஸோ அப்படி வந்த ஒரு பாடல். இது வந்து மே மாதம் படம். மே மாதங்கிறதே வந்து ஒரு ரோமன் ஹாலிடேஸ்ன்னு ஒரு ஆங்கில படம், 1950களில் வந்த படம். அந்த படத்தோடைய வேற ஒரு வடிவம், அதோடைய ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ரோமுக்கு பதிலாக மெட்ராஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன்னு வரும். அது எல்லாமே அந்த பேஸில் வந்தக்கூடிய படம் தான். அதில் பாடல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருப்பார் எல்லா பாட்டுமே. அதில் இந்த பாட்டு ஜெயச்சந்திரன் பாடின பாட்டு, என்மேல் விழுந்த மழைத்துளியே. அந்த பாட்டை கிரீஷ்மா, அது ஒரு டூயட் தான். அதில் ஜெயச்சந்திரன் சித்ரா பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிரீஷ்மா ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. அவங்களுக்கு முதல் கோல்டன் ஷவராக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு.